நிர்மலா சீதாராமன் அவர்களே, அவருக்கு மரியாதை வேறு கொடுக்கணும் தனியாக. நான் கோச்சிப்பார், உங்களை யாரும் ஹிந்தி படிக்கக்கூடாதுன்னு தமிழ்நாட்டில் சொல்லவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் உங்களுடைய கட்சி அலுவலகம், பாஜக அலுவலகம் பக்கத்தில் தான் ஹிந்தி பிரச்சார சபாவே இருக்குது. யார் வேணாப்பா எங்கே ஹிந்தி கற்றுக்கலாம். நாங்கள் தமிழ்நாட்டில் ஹிந்தியை படித்து ஆகணும்னு சொன்னால் தான் நாங்கள் எதிர்ப்போம். அதுக்கு ஒன்றிய நிதியமைச்சர் என்ன சொன்னாங்க, நாங்கள் என்ன ஏடிஎம் மிஷினான்னு கேட்டார். அதற்கு தான் நான் சொன்னேன், நாங்கள் என்ன உங்கள் அப்பா வீட்டுக்கு ஆசையை கேட்டேன். கேட்டோடனே அந்த அம்மாவுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. மரியாதையாக கேட்குறேன், மாண்புமிகு மரியாதைக்குரிய ஒன்றிய நிதியமைச்சருடைய மரியாதைக்குரிய அப்பா வீட்டு பணத்தை நாங்கள் கேட்கல, நாங்கள் மக்கள் எங்கள் தமிழ்நாட்டு மக்கள் கட்டியிருக்கக்கூடிய வரி பணத்தை தான் நான் கேட்டேன்னு சொன்னேன். நீங்கள் கேட்ட மரியாதையை நான் கொடுத்துட்டேன். நாங்கள் கேட்ட நிதி ஒரு பைசா கூட நீங்கள் இன்னும் கொடுக்கல. இன்னைக்கு பட்ஜெட்டுக்கு முன்னாடி எப்பவுமே அந்த அம்மா உண்மையாகவே அல்வாக்கின்றாங்க. தொலைக்காட்சியில் பார்த்தேன். கண்டிப்பாக இந்த வருஷமும் தமிழ்நாட்டுக்கு அல்வாவை தான் கொடுக்க போகிறாங்க. அதனால் அவங்க தர்றதுக்கு முன்னாடி நாம் அவங்களுக்கு தருவதற்கு தயாராக வேண்டும். பிரதமர் ஒரு பக்கம் தமிழ்நாட்டில் எந்த நிகழ்ச்சி நடந்தனாலும் முதல்ல ஆரம்பிக்கும் போது திருக்குறள் தான் பேசுவார். அது யாருக்கும் புரியாது கடைசி வரைக்கும் என்ன குரல் சொல்கிறாருன்னு. ஒரு பக்கம் பொங்கல் கொண்டாடுவார். ஒன்றிய பாஜகவுக்கு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா 10 வருஷமாக அவங்க தமிழ்நாட்டுக்கு எதுவுமே பண்ணலை. அதற்கு சிறந்த உதாரணம் இப்போ வரைக்கும் எய்ம்ஸ் ஒரு செங்கல் தான் இருந்துச்சு, அதை நான் தூக்கிட்டு வந்துட்டேன். முதல் அவர் ஆட்சியில் 2013 ஒரு வாக்குறுதி கொடுத்தார். 2020 இந்தியாவை நான் வல்லரசு நாடாக மாற்றி காட்டுவேன் அப்படின்னு சொன்னார். இப்போ திருப்பி அதே சொல்கிறாருங்க. 2047 நான் இந்தியாவை வல்லரசு நாட்டை மாற்றி காட்டுவேன்னு சொல்கிறேன். இப்போ பேரை மாற்றிட்டார். இனிமேல் யாரும் இந்தியான்னு சொல்லக்கூடாது, பாரத்ன்னு சொல்லுங்க அப்படின்றார். கேட்டால் நான் தான் இந்தியாவை மாற்றுவேன்னு சொன்னேன்ல அப்படின்றார். இதையெல்லாம் மறைக்கத்தான் இப்போ தேர்தல் நெருங்கிற நேரத்தில் அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுறோன்னு அதை சொல்லி வாக்கு கேட்டு வருவாங்க. கோயில் கட்டுனா எங்கள் தமிழ்நாட்டு மக்கள் வந்து சாமி கூப்பிட்டு தான் போவாங்க. ஆனால் அதே நேரம் தேர்தல்னு வந்தால் வாக்குச்சாவடிக்கு போய் உதயசூரியன் சின்னத்தில் தான் வாக்களிப்பாங்க. ஓபிஎஸ் என்ன சொல்கிறாரு, எடப்பாடி விரைவில் ஜெயிலுக்கு போவார் அப்படின்னு இவர் சொல்கிறார். ஓபிஎஸ் அவர் என்ன சொல்கிறாரு, இல்லை அவர் தான் முதல்ல ஜெயிலுக்கு போக போகிறாருன்னு அவர் சொல்கிறாரு. நான் சொல்கிறேன், விரைவில் நீங்கள் 2 பேருமே ஜெயிலுக்கு போக போகிறது உறுதி. அங்கேயுமே உங்கள் பக்கத்து சீட்டு கிடைக்க போது உறுதி. உங்கள்கிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள், ஜெயிலுக்கு போகும்போது கூட தவழ்ந்து போகாதீங்க. எனக்கு அவர் பக்கத்தில் சீட்டு கொடுக்காதீங்க, எனக்கு பின்னாடி உள்ள கொடுங்க சீட்டு. நான் அவர் பக்கத்தில் உட்கார மாட்டேன். இந்த ஸ்கூல் பசங்கள்லாம் சண்டை போடுவாங்கல்ல, அது மாதிரி. அதில் இவர் எந்திரிச்சு பேசினார்னா அவர் அப்படியே திரும்பிப்பார். அதிமுக காரனுக்கு தேவை வெறும் 2 கால் தான். ஏன்னா காலில் வர கட்சி தான் அதிமுக. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் இருந்த வரைக்கும் அந்த அம்மாவோட காலில் விழுந்து கிடந்தாங்க. அந்த அம்மா இறந்த பிறகு அம்மையார் சசிகலா அம்மையோட காலில் விழுந்து கிடந்தாங்க. அப்புறம் அந்த அம்மா காலையும் மாறி விட்டு நீயா என்னை முதலமைச்சர் ஆக்கணும்னு கேட்டாங்க. அதன் பிறகு ஓபிஎஸ் கொஞ்ச நாள் இருந்தார். அவருடைய காலை இவர் வாரி விட்டார், இவரோட காலை அவர் வாரி விட்டார். 4 நாட்களுக்கு முன்பு தான் சேலத்தில் இளைஞர் அணியினுடைய 2வது மாநில மாநாடு. அண்ணன் அன்பரசன் அவர் சொன்னது போல 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் அந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்க. அந்த மாநாடு மிகப்பெரிய ஒரு வெற்றி மாநாடாக ஒட்டுமொத்த இந்தியாவுமே அந்த மாநாட்டை உற்று நோக்கிட்டு இருந்துச்சு. ஒட்டுமொத்த இந்தியாவுமே சேலத்தை நோக்கி பார்த்துக்கிட்டு இருந்துச்சு, என்ன நடக்குது மாநாட்டில்னு. சிறப்பான 25 தீர்மானங்களை நிறைவேற்றிருக்கிறோம். இப்போ காஞ்சிபுரத்திலையும் ஒரு மினி மாநாடு போல இன்னைக்கு இந்த வீர வணக்க நாள் நடந்துகிட்டு இருக்கு. அதனால் அண்ணனுக்கு, அன்பரசன் அண்ணனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சேலம் இளைஞரணி மாநாட்டுக்கு அதிகமான இளைஞர்கள் வந்திருந்தாங்க. 6 லட்சத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் வந்திருந்தாங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டத்திலிருந்து அதிகமான இளைஞர்கள் கலந்துகிட்டு இருக்காங்க. அதற்கு இந்த நேரத்தில் அந்த மாநாடு வெற்றி மாநாடாச்சுன்னா, மாநாடு நடந்தத இடம் சேலமாக இருக்கலாம், ஆனால் அது வெற்றி பெறுவதற்கு முக்கியமான காரணம் இந்த காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம். அதுவும் அன்பரசன் அவர்கள் நேற்று முன்தினம் இந்த நிகழ்ச்சிக்காக எனக்கு வரவேற்பு கொடுப்பதற்காக, அழைப்பு கொடுப்பதற்காக வந்தார். வந்து அதை கேட்டார் என்கிட்ட, செக் பண்ணியாப்பா என்னென்ன அப்படின்னு. மாநாடு வெற்றி, ஆமாம் செக் பண்ணியா என்ன அப்படின்னு. எந்த மாவட்டத்திலேருந்து அதிகமான இளைஞரணி தம்பிகள் வந்தாங்கன்னு செக் பண்ணியா அப்படின்னாரு. அப்பொழுது உடனே நான் போக்குவரத்து காவல்துறைக்கு அழைச்சி
கேட்டேன் எந்தெந்த மாவட்டத்திலேருந்து அதிகமான வாகனங்கள் வந்திருக்கு, அதிகமான இளைஞர்கள் கலந்து கொண்டாங்கன்னு சொல்லும்பொழுது முதல் 5 மாவட்டங்களில் இந்த காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டமும் இருக்கு. அவர் எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் அது அடுத்த நிகழ்ச்சிக்கு ஒரு எடுத்துக்காட்டு நிகழ்ச்சியாக ஒரு நிகழ்ச்சியும் எழுச்சியோடு தான் அவர் நடத்துவார். அது குறிப்பிட்டு சொன்னா இளைஞரணி நிகழ்ச்சிக்கு இன்னும் அதிகம் மதிப்பு கொடுப்பார், உற்சாகம் கொடுப்பார். அதற்கு என்ன காரணம்னா அவர் இளைஞரணியில் இருந்து உழைச்சு படிப்படியாக இன்றைக்கு மாவட்ட கழக செயலாளராக மாண்புமிகு அமைச்சராக இங்கே அமர்ந்திருக்கிறார். மாநாடு முடிந்த கையோடு இன்னைக்கு நாம மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க பொதுக்கூட்டங்களை தமிழ்நாடு முழுக்க நடத்திட்டு இருக்கோம். அதை நடத்திட்டு இருக்கிற ஒரே இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். இங்க நான் பேசிட்டு இருக்கிற இதே நேரத்தில் நம்முடைய கழக தலைவர் அவர்கள் அண்ணா நகரில் பேசிக்கிட்டு இருக்கிறார். தலைவர் அண்ணா நகரில் பேசிட்டு இருக்கிறாரு. அண்ணா பிறந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நான் இன்னைக்கு உங்களை சந்திச்சு பேச வந்திருக்கின்றோம். எனவே இது எனக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய ஒரு பெருமை. உலக வரலாற்றில் ஒரு மொழியை காப்பாற்ற போர் தொடுத்த ஒரு மாநிலம் இருக்குதுன்னா அது இந்தியாவில் இல்லை, உலக வரலாற்றிலே அது தமிழ்நாடு மட்டும்தான். ஆனால் இந்த போர் கொஞ்சம் வித்தியாசமானது. பொதுவாக போரில் 2 பக்கத்துக்கும் காயம் ஏற்படும். ஆனால் இந்த போர், மொழி போர் கொஞ்சம் வித்தியாசமானது. நம்ம யாரை எதிர்த்து போர் செஞ்சோமோ அவங்க மேலே ஒரு கீறல் கூட விழல. மாறா நம்முடைய எண்ணற்ற தியாகிகள் தமிழ் மொழியை காப்பாற்ற தங்களுடைய உயிரையே விட்டாங்க. 1937 பெரியார் அறிவிச்ச மொழி போராட்டம் தான் தமிழ்நாட்டுடைய அரசியலையே புரட்டி போட்டுச்சு. அந்த போராட்டத்தில் தாளமுத்து, நடராசன் 2 பேர் தங்களுடைய உயிரை இழந்தாங்க. அந்த போராட்டம் நடக்கும்பொழுது தான் பள்ளி மாணவனாக இருந்த முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் பொது வாழ்க்கை அரசியலுக்கே இந்த முத்தமிழர் கலைஞரை அரசியலுக்கு கொண்டு வந்தது இந்த மொழிப்போர் போராட்டம் தான். 80களில் ஹிந்தி மொழி தான் ஒன்றிய அரசினுடைய ஆட்சி மொழி என்று அறிவித்த போதுதான் தமிழ்நாட்டில் 2வது மொழி போராட்டம் ஆரம்பமானது. 1964ஆம் ஆண்டு இதே ஜனவரி 25ஆம் தேதி அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த கீழப்பழுவூரை சேர்ந்த சின்னசாமி திருச்சி ரயில் நிலையத்துக்கு முன்னாடி வந்து தமிழ் வாழ்க இந்தி ஒழிகன்னு தன்னுடைய உடம்புல தீ கொளுத்தி இறந்து போனார். அந்த நாளில் தான் ஆண்டுதோறும் நாம மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க பொதுக்கூட்டத்தை நடத்திட்டு இருக்கிறோம். இன்னைக்கு காலையில் திருச்சியில் முத்தமிழர் கலைஞருடைய திருவுருவச் சிலை அதையும் நான் தான் திறந்து வச்சேன். திருச்சி மாவட்ட செயலாளர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமணி அவர்கள் அந்த சிலையை மொழிப்போர் தியாகிகள் தினத்தில் தான் திறக்கணும்னு இன்னைக்கு திறந்து வச்சிருக்கிறோம். 1930களில் தொடங்கிய இந்த மொழி போர் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் கழித்தும் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கின்றது. பாசிஸ்டுகள் அன்றைக்கும் இந்தியை திணிக்க முயற்சித்தாங்க. அதே பாசிஸ்டுகள் இன்றைக்கும் அந்த ஹிந்தி திணிப்பை நம்முடைய தமிழ்நாட்டு மேலே திணிச்சிட்டு இருக்கிறாங்க. மொழி உரிமை தான் மாநில உரிமை. அதனால தான் சேலத்தில் நடந்த இளைஞரணி 2வது மாநில மாநாட்டிற்கு பேரே மாநில உரிமைகள் மீட்பு மாநாடுன்னு பேர் வச்சிருந்தோம். 25 தீர்மானங்கள் நிறைவேற்றணும். அதில் பெரும்பாலானவை மொழி உரிமை சார்ந்தும் மாநில உரிமை சார்ந்தும் தான் இருந்தது. இன்றைக்கு என்னென்ன வழிகளில் இந்திய சமஸ்கிருதத்தை திணிக்க முடியுமோ அந்தந்த வழிகளெல்லாம் ஒன்றிய அரசு மொழி திணிப்பை மேற்கொண்டு வருகின்றது. எல்லாருக்கும் பொதுவான ஒன்றிய உள்துறை அமைச்சர் இந்தி தான் எல்லா மொழியும் இணைக்கிறது அப்படின்னு சொல்றார். ஹிந்தி தான் இந்தியாவுடைய அடையாளம்னு சொல்றார். தமிழ்நாட்டிலேருந்து வந்தேன்னு கூறிக்கொள்கின்ற ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சில மாதங்களுக்கு முன்பு என்ன சொன்னார் தெரியுமா? தமிழ்நாட்டில் என்னை ஹிந்தி படிக்கவே விடலை அப்படின்னு ஒன்றிய நிதியமைச்சர் சொன்னாங்க. அப்பொழுதும் இதே காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் தான் நான் பதில் சொன்னேன். ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களே, அவருக்கு மரியாதை வேறு கொடுக்கணும் தனியாக. நான் கோச்சிப்பார், உங்களை யாரும் ஹிந்தி படிக்கக்கூடாதுன்னு தமிழ்நாட்டில் சொல்லவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் உங்களுடைய கட்சி அலுவலகம் பாஜக அலுவலகம் பக்கத்தில் தான் ஹிந்தி பிரச்சார சபாவே இருக்குது. யார் வேணாப்பா எங்கே ஹிந்தி கற்றுக்கலாம். நாங்கள் தமிழ்நாட்டில் ஹிந்தியை படித்து ஆகணும்னு சொன்னாதான் நாங்கள் எதிர்ப்போம். குறிப்பிட்டு அவர் தொடர்ந்து சமீபத்தில் அவருடைய வகிக்கின்ற அந்த பொறுப்பினுடைய மாண்பை கூட உணராமல் கடந்த சில நாட்களாக திட்டமிட்டு தமிழ்நாடு அரசு மீது
பல்வேறு பொய் குற்றச்சாட்டுகளை கூறி வருகிறார். அதற்கெல்லாம் நம்முடைய தலைவர் அவர்கள் தகுந்த பதில்களை கொடுத்துட்டு இருக்கிறார். இன்னொரு உதாரணம் உங்களுக்கு தெரியும், சென்ற மாதம் எவ்வளவு பெரிய மழை பெய்ஞ்சது, வரலாறுல இல்லாத மழை. 100 வருஷத்துக்கு பிறகு இப்படி ஒரு மழை. பாதிக்கப்பட்ட மாவட்டம் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், அதே போல தூத்துக்குடி, நெல்லை மாவட்டங்கள்லாம் மிகப்பெரிய பாதிப்பு. நம்முடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சராக என்ன கேட்டார்? நிதி கேட்டார். மக்களுக்கு நான் நிதி கொடுக்கணும், இழப்பீடு அதிகமாக இருக்கு கொடுங்கன்னு. அதுக்கு ஒன்றிய நிதியமைச்சர் என்ன சொன்னாங்க? நான் என்ன ஏடிஎம் மிஷினான்னு கேட்டார். அதற்கு தான் நான் சொன்னேன், நாங்கள் என்ன உங்கள் அப்பா வீட்டுக்கு ஆசையாக கேட்டேன். கேட்டோடனே அந்த அம்மாவுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. டெல்லியில் பிரஸ் மீட்டு, பத்திரிகையாளர் சந்திப்பு, 1/2 மணி நேரம் எனக்கு பாடம் எடுத்தாங்க. உதயநிதி மரியாதையாக பேசணும் அப்படின்னு. நான் உடனே சொன்னேன், அம்மா என்ன மன்னிச்சிடுங்க, நான் இப்போ மரியாதையாக கேட்குறேன். மாண்புமிகு மரியாதைக்குரிய ஒன்றிய நிதியமைச்சருடைய மரியாதைக்குரிய அப்பா வீட்டு பணத்தை நாங்கள் கேட்கல, நாங்கள் மக்கள் எங்கள் தமிழ்நாட்டு மக்கள் கட்டியிருக்கக்கூடிய வரி பணத்தை தான் நான் கேட்டேன்னு சொன்னேன். நீங்கள் கேட்ட மரியாதையை நான் கொடுத்துட்டேன். நாங்கள் கேட்ட நிதி 1 பைசா கூட நீங்கள் இன்னும் கொடுக்கல. தமிழ்நாட்டு மக்கள் கட்டுகின்ற வரி பணம் 9 வருஷத்தில் 5 லட்சம் கோடி கட்டியிருக்கோம். திரும்பி எவ்வளோ தெரியுமா கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசு? வெறும் 2 லட்சம் கோடி. இன்னொரு புள்ளி வரும், நாம் ஒன்றிய அரசுக்கு 1 ரூபா வரி கட்டணும்னா அவங்க திருப்பி நமக்கு கொடுக்கறது, தமிழ்நாட்டுக்கு கொடுக்கறது வெறும் 29 பைசா. இப்படி அனைத்து உரிமைகளையும் பறிச்சிருக்கிறாங்க கடந்த 9 வருஷத்தில். இன்னைக்கு பட்ஜெட்டுக்கு முன்னாடி எப்பவுமே அந்த அம்மா உண்மையாகவே அல்வாக்கின்றாங்க. தொலைக்காட்சியில் பார்த்தேன். கண்டிப்பாக இந்த வருஷமும் தமிழ்நாட்டுக்கு அல்வாவை தான் கொடுக்க போகிறாங்க. எனவே இந்த தேர்தலில் நாம் அத்தனை பேரும் பாஜகவுக்கு அல்வா கொடுக்கறதுக்கு நீங்கள் அனைவரும் தயாராக இருக்க வேண்டும். 2024 மீண்டும் பாஜக வெற்றி பெற்றால் தமிழ்நாட்டுக்கு அல்வா தருவாங்க. அதனால அவங்க தர்றதுக்கு முன்னாடி நாம் அவங்களுக்கு தருவதற்கு தயாராக வேண்டும். பிரதமர் ஒரு பக்கம் தமிழ்நாட்டில் எந்த நிகழ்ச்சி நடந்தனாலும் முதல்ல ஆரம்பிக்கும் போது திருக்குறள் தான் பேசுவார். அது யாருக்கும் புரியாது கடைசி வரைக்கும் என்ன குரல் சொல்றாருன்னு. ஒரு பக்கம் பொங்கல் கொண்டாடுவார், ஆனால் இன்னொரு பக்கம் ஒன்றிய அரசு அலுவலகங்கள், அஞ்சலகம், போஸ்ட் ஆஃபீஸ், பேங்க்கு பொங்கலுக்கு விடுமுறை இல்லைன்னு அறிவிச்சாங்க. இந்த 2.5 வருஷத்தில், கழக ஆட்சி அமைஞ்சு 2.5 வருஷத்தில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எத்தனையோ திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தியிருக்கிறார். இதையெல்லாம் நீங்கள் மனசில் ஏற்றிக்கொள்ள வேண்டும், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டும். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் 1,15,00,000 மகளிர் மாதம் 1000 ரூபாய் பெற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து வசதி. ஒவ்வொரு மகளிரும் மாதம் 900 ரூபாய், கிட்டத்தட்ட 900 ரூபாய் சேமிக்கிறாங்க. வருஷத்துக்கு 12,000 ரூபாய். காலை சிற்றுண்டி திட்டம், பல லட்சம் மாணவர்கள் 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு காலையில் பள்ளிக்கூடத்திற்கு போனால் சரியான தரமான உணவு கொடுக்கப்படுகின்றது. முன்னாடிலாம் பெற்றோர்கள் குழந்தைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பும்போது வருத்தத்தோடய அனுப்புவாங்க. அதுவும் குறிப்பிட்டு காலைல சீக்கிரம் எந்திரி வேலைக்கு போகிற பெற்றோர்கள், பையன் ஸ்கூலுக்கு போயிருக்கானே, பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கானே, சாப்பிட்டானான்னு தெரியலையே, வெறும் வயிற்றோடு இருப்பானே அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு மாணவர்களும் பெற்றோர்கள் வாழ்த்துறாங்க நம்முடைய தலைவரை, தைரியமாக அனுப்புகிறாங்க. என் குழந்தையை பார்த்துக்கிறதுக்கு நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறாரு, நம்முடைய அரசு இருக்கிற அப்படின்னு பல லட்சம் மாணவர்கள் பாராட்டுறாங்க. அந்த திட்டத்தை இப்போ பக்கத்து மாநிலத்திலிருந்து பார்த்து பாராட்டிட்டு இந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்துகிறோன்னு சொல்லி பக்கத்து மாநிலங்களும் இந்த திட்டத்தை விரிவுபடுத்திருக்காங்க. அதே போல புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன் திட்டம், கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை, கலைஞர் நூற்றாண்டு நூலகம், மதுரை அலங்காநல்லூர் கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கம், இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். இந்த திட்டங்களை எல்லாம் நாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், மக்கள்கிட்ட இதை பற்றி பேசணும். நாம் நம்மளுடைய சாதனைகள் சொல்லி கேட்குறோம், இத்தனை சாதனைகள் செஞ்சுருக்கோம்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் ஒன்றிய பாஜகவுக்கு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா 10 வருஷமாக அவங்க தமிழ்நாட்டுக்கு எதுவுமே பண்ணலை. அதற்கு சிறந்த உதாரணம், இப்போ வரைக்கும் எய்ம்ஸ் ஒரு செங்கல் தான் இருந்துச்சு, அதை நான் தூக்கிட்டு வந்துட்டேன். இப்போ வரைக்கும் நிதி ஒதுக்கல. ஒன்றிய பிரதமர் 2013 அவர் ஆட்சியில் 2013 ஒரு வாக்குறுதி கொடுத்தார்.
2020 இந்தியாவை நான் வல்லரசு நாடா மாற்றி காட்டுவேன் அப்படின்னு சொன்னார். இப்ப திருப்பி அதே சொல்றாருங்க. 2047 நான் இந்தியாவை வல்லரசு நாட்டை மாற்றி காட்டுவேன்னு சொல்றேன். ஆனா ஒரே ஒரு விஷயத்துக்காக ஒன்றிய பிரதமரை பாராட்டி ஆகணும். ஒன்னே ஒன்று சொன்னார், இந்தியாவே நான் மாற்றி காட்டுவேன்னு சொன்னார். இப்போ பேரை மாற்றிட்டார். இனிமேல் யாரும் இந்தியான்னு சொல்லக்கூடாது, பாரத்ன்னு சொல்லுங்க அப்படின்னார். கேட்டால் நான் தான் இந்தியாவை மாற்றுவேன்னு சொன்னேன்ல அப்படின்றார். அது மட்டும் இல்லை, இந்த 9 வருஷ ஆண்டு 10 ஆண்டு பாஜக அரசுடைய ஊழல்களை நாம இல்ல, சிஏஜின்ற ஒரு அமைப்பு, கண்ட்ரோலர் ஆடிட் ஜெனரல் தணிக்கை குழு, அவங்களுடைய வேலையே ஒன்றிய அரசு மாநில அரசு செய்கின்ற செலவுகளை சரிபார்க்கிறது, தணிக்கை பண்றது. அந்த சிஏஜி அறிக்கையில் இந்த 10 வருஷ பாஜக அரசினுடைய ஊழல் அத்தனையும் வெளில வந்துருச்சு. அறிக்கையில் சொல்லியிருக்கிறாங்க 7.5 லட்சம் கோடி ரூபாய் காணும், கணக்கு இல்லை. 1 கிலோமீட்டர் ரோடு போடுவதற்கு ஒன்றிய பாஜக அரசு கணக்கு காட்டியிருக்கு. எவ்வளவு தெரியுமா? 250 கோடி ரூபாய். 1 கிலோமீட்டர் ரோடு போடுவதற்கு 250 கோடி ரூபாய். அதே போல ஆயுஷ்மான் பாரத்னு ஒரு திட்டம், அதுல இறந்து போன 88,000 பேருக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. காப்பீட்டு திட்டம், செத்தே போயிட்டான் அவன் பேர்ல 88,000 பேருக்கு காப்பீட்டு திட்டம். இதையெல்லாம் மறைக்கத்தான் இப்ப தேர்தல் இருக்கிற நேரத்தில் அயோத்தியில ராமர் கோயில் கட்டுறோன்னு அதை சொல்லி வாக்கு கேட்டு வருவாங்க. கோயில் கட்டுனா எங்க தமிழ்நாட்டு மக்கள் வந்து சாமி கூட்டிட்டு தான் போவாங்க. ஆனா அதே நேரம் தேர்தல்னு வந்தா வாக்குச்சாவடிக்கு போய் உதயசூரியன் சின்னத்துல தான் வாக்களிப்பாங்க. ஆன்மீகம் எது, அரசியல் எதுன்னு நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும். அதான் தான் பாஜக மாதிரியான கட்சிகளை தமிழ்நாட்டுக்குள்ள நாம நுழைய விட மாட்டேங்கிறோம். இங்க இன்னொரு ஒரு கோஷ்டி இருக்கு, அடிமை கோஷ்டி. நம்ம மாநாடு நடந்ததுலேருந்து ஒருத்தன் வெளில வரலைங்க, எங்கன்னே தெரியல யாருமே. அதில் வந்து பல அணிகள் இருக்கு. ஓபிஎஸ் என்ன சொல்றாரு, எடப்பாடி விரைவில் ஜெயிலுக்கு போவார் அப்படின்னு இவர் சொல்றாரு. ஓபிஎஸ் அவர் என்ன சொல்றாரு, இல்லை இல்லை அவர் தான் முதல்ல ஜெயிலுக்கு போக போறாருன்னு அவர் சொல்றாரு. நான் சொல்றேன், விரைவில் நீங்க 2 பேருமே ஜெயிலுக்கு போக போறது உறுதி. அங்கேயுமே உங்களுக்கு பக்கத்து சீட்டு கிடைக்க போகிறது உறுதி. உங்ககிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள், ஜெயிலுக்கு போகும்போது கூட தவழ்ந்து போகாதீங்க. அதே மாதிரி சட்டசபையிலங்க அடிக்கடி வெளிநடப்பு செஞ்சிருவாங்க. அவங்க வெளிநடப்பு செய்யும் போது என்ன தெரியுமா காரணம் இருக்கும்? ஏதாவது ஒரு மக்கள் பிரச்சனையை சொல்லியோ, அவங்க இது வரைக்கும் ஒரு முறை கூட வெளிநடப்பு செஞ்சதில்லை. என்ன சொல்லிமா வெளிநடப்பு செய்கிறாங்க, எனக்கு அவர் பக்கத்தில் சீட்டு கொடுக்காதீங்க, எனக்கு பின்னாடி ரோல கொடுங்க சீட்டு, நான் அவர் பக்கத்தில் உட்கார மாட்டேன். இந்த ஸ்கூல் பசங்கள்லாம் சண்டை போடுவாங்கல்ல, அது மாதிரி. அதில் இவர் எந்திரிச்சு பேசினார்னா அவர் அப்படியே திரும்பிப்பார். அதிமுக காரனுக்கு தேவை வெறும் 2 கால் தான். ஏன்னா காலில் வர கட்சி தான் அதிமுக. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் இருந்த வரைக்கும் அந்த அம்மாவோட காலில் விழுந்து கிடந்தாங்க. அந்த அம்மா இறந்த பிறகு அம்மையார் சசிகலா அம்மையோட காலில் விழுந்து கிடந்தாங்க. அப்புறம் அந்த அம்மா காலையும் மாறி விட்டு நீயா என்ன முதலமைச்சர் ஆக்கணும்னு கேட்டாங்க. அதன் பிறகு ஓபிஎஸ் கொஞ்ச நாள் இருந்தார், அவருடைய காலை இவர் வாரி விட்டார், இவரோட காலை அவர் வாரி விட்டார். இப்படி காலில் வர கட்சி தான் அதிமுக என்பதை நீங்கள் உணர வேண்டும். இன்னொரு ஒரு மிகுந்த நகைச்சுவையான நிகழ்ச்சி நீங்க பார்த்துருப்பீங்க, தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க. 2 நாட்களுக்கு முன்பு அந்த கட்சியினுடைய முன்னாள் தலைவர் நம்முடைய கலைஞருடைய நண்பர் திரு எம்ஜிஆர் அவர்களுடைய பிறந்த நாள் விழா. அதுக்கு திருப்பத்தூர்ல அங்க கட்சியுடைய நிர்வாகி போஸ்டர் அடிக்கிறாங்க. எம்ஜிஆர் போட்டோவுக்கு பதிலாக அரவிந்த் சாமி போட்டோ, நடிகர் அரவிந்த் சாமி போட்டோவை அடிச்சு ஊர் ஃபுல்லா ஒட்டிட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு கேடு கெட்ட கட்சி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? தன்னோட கட்சி தலைவரோட போட்டோ எதுன்னு தெரியலங்க அவனுக்கு. எம்ஜிஆரா நடிகர் அரவிந்த் சாமியான்னு குழம்பி போயிருக்கிற கட்சி தான் அதிமுக. அந்த அளவில் அந்த கட்சி இப்போ இருக்கு. பாஜக கூட்டணியிலிருந்து விலகிட்டோன்னு சொல்றாங்க, ஆனா மக்கள் அதை நம்பவே மாட்டாங்க. இன்னைக்கு அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் பத்திரிகை சந்திப்பு, அதில் கேட்குறாங்க கூட்டணி பற்றி. என்ன தெரியுமா சொல்றாரு, அரசியல நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது அப்படின்றாரு. எனவே தமிழ்நாட்டு மக்கள் இதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதிமுக நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன், அதிமுகவுடைய தேசிய தலைமை தான் பாஜக,
பாஜகவுடைய மாநில கிளை தான் அதிமுகன்றதை நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன். என் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. எனவே இவர்களையெல்லாம் நாம் விரட்டி அடிக்க வேண்டும். 2024 மக்களவைத் தேர்தலில் இந்த 2 கட்சிகளையும் டெபாசிட் அடக்க செய்ய வேண்டும். இந்த மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க பொதுக்கூட்டத்தில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை தெளிவு செய்ய விரும்புகின்றேன். ஹிந்தி படிக்க வேண்டும் என்று யார் நினைக்கிறாங்களோ அவங்களுடைய விருப்பத்திற்கு ஒருபோதும் நம்முடைய கழகம் தடையாக இருந்தது கிடையாது. தமிழ்நாட்டில் பிறக்கிற எல்லா குழந்தைகளும் 3 மொழிகளை படிக்க வேண்டும் என்று சொல்லும் போது தான் நாம் அதை எதிர்க்கிறோம். தேசிய கல்விக் கொள்கை என்ற பேரில் சமஸ்கிருதத்தையும் இந்தியையும் நம்மளுடைய தமிழ்நாட்டு குழந்தைங்க கிட்ட திணிக்கிறாங்க. நம்முடைய குழந்தைங்க எதுக்கு 3 மொழி 4 மொழி படிக்கணும்? ஏற்கனவே நம்முடைய குழந்தைங்க 2 மொழி படித்து உலக சாதனை படிச்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்லை, புதிய கல்விக் கொள்கையில் 3ஆம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு வருவது, 5ஆம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு, இதையெல்லாம் திமுக எதிர்த்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய 100 கல்வி நிலையங்களில் டாப் 100ல் 18 கல்வி நிலையங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவை. அது மட்டும் இல்லை, உயர்கல்வியில் சேரும் மாணவர்கள் GERன்னு சொல்லுவாங்க, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, படிச்சுட்டு வேலைக்கு போகிற ரேஷியோ, இந்தியாவிலேயே தமிழ்நாடு 2வது இடம், 51%. எனவே கல்வியில் நம்ம ஏற்கனவே மிகப்பெரிய சாதனையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஹிந்தி என்ற பாடம் இல்லாமலே இதெல்லாம் நம்ம சாதிச்சு காட்டியிருக்கிறோம். தமிழ் வழி கல்வியில் படித்த மயில்சாமி அண்ணாதுரை, திரு வீரமுத்துவேல், நிகார் ஷாஜி போன்ற இஸ்ரோ விஞ்ஞானத்தை உருவாக்குனது நம்முடைய தமிழ்நாடு அரசு பள்ளி. இருமொழி கல்வி பயின்ற நம்முடைய தமிழ்நாட்டு இளைஞர்கள் இன்னைக்கு அமெரிக்காவில் கூகுள், மைக்ரோசாஃப்ட் போன்ற நிறுவனங்களை தலைமை பொறுப்பில் பணியாற்றிட்டு இருக்கிறாங்க. ஹிந்தி திணிப்பை போலவே அடுத்து நீட்டு, நெக்ஸ்ட் அனைத்து நுழைவுத் தேர்வுகளையும் தமிழ்நாட்டுக்கு திணிக்கிறாங்க. நீட் தேர்வு உங்களுக்கு தெரியும், அனிதாவில் ஆரம்பித்து இந்த குரோம்பேட்டை பக்கத்தில் ஜெகதீசன் என்ற மாணவன் 21 குழந்தைகள் இறந்திருக்கோம். அனிதாவில் ஆரம்பித்து ஜெகதீசன், இந்த முறை ஒரு குடும்பத்தையே இழந்திருக்கிறோம். முதல் நாள் ஜெகதீசன் தற்கொலை பண்ணிக்கிறார், எழுதி வச்சுட்டு என்னால் நீட் தேர்வில் என்னால் தேர்வு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க, டாக்டர் ஆக முடியலன்னு நான் தற்கொலை பண்ணிக்கிறேன்னு எழுதி வச்சு இந்த பையன் இறந்துட்டான். அடுத்த நாள் அந்த குழந்தையோட அப்பா, ஒரு குடும்பத்தையே இந்த நீட் தேர்வுக்கு நம்ம இழந்திருக்கிறோம். நீட் தேர்வு ரத்து செய்யணும்னு தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம். சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றணும், ஆனால் இன்னும் குடியரசுத் தலைவர் ஒத்துக்கலை. இப்போ அது மக்கள் போராட்டமாக மாற்றணும் தான் தலைவருடைய அனுமதியோட 50 நாட்கள் 50 லட்சம் கையெழுத்து வாங்க போறோம்னு சொன்னோம். இப்போ 85 லட்சம் கையெழுத்தை தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட நம்ம வாங்கியிருக்கிறோம். மாநாட்டில் தலைவர்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறேன். விரைவில் டெல்லி சென்று ஒன்றிய குடியரசுத் தலைவரை சந்தித்து கொடுக்க இருக்கின்ற. எனவே நீட் தேர்வு ஒழியும் வரை தமிழ்நாட்டு மக்களுடைய போராட்டம் ஒழியாது. அதே போல தமிழ்நாட்டில் உள்ள ஒன்றிய அரசு வேலைவாய்ப்பெல்லாம் இப்போ ஹிந்தி பேசுகின்ற மக்களை வேணும்னே திணிக்கிறாங்க. விமான நிலையங்கள், ரயில் நிலையங்கள், வங்கிகள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட எல்லா அலுவலகங்களையும் இந்தி மயமாக்க முயற்சிக்கிறாங்க. சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவம், கோவா விமான நிலையத்தில் சென்ற ஒரு தமிழ் பெண், பேர் ஷர்மிளா. பாதுகாப்பு அதிகாரிகள் அந்த பொண்ணை வற்புறுத்துறாங்க, இந்தி பேசணும் அப்படின்னு வற்புறுத்துறாங்க. அதை எதிர்த்து அந்த சகோதரி ஷர்மிளா அங்கே குரல் கொடுத்தார். அவரை போல இன்னும் பல ஷர்மிளாக்கள் விமான நிலையங்களையும் ரயில் நிலையங்களையும் அஞ்சல் நிலையங்களையும் குரல் கொடுக்க வேண்டும். இந்த நிலை இனியும் தொடரக்கூடாது என்றுதான் தமிழ்நாட்டில் உள்ள ஒன்றிய அரசு பணிகளுக்கு தமிழர்களுக்கு முன்னுரிமை தர வேண்டும்னு இளைஞரணி மாநாட்டில் மிக முக்கியமான ஒரு தீர்மானத்தை நாங்கள் நிறைவேற்றிருக்கிறோம். 2 நாட்களுக்கு முன்பு பாஜகவுடைய அஃபீஷியல் வெப்சைட், அதில் பார்த்துருப்பீங்க, ட்விட்டர் தளம், எக்ஸ் தளத்தில் என்னன்னு எனக்கு தெரியல, ஏன் ஃபோட்டோவை போட்டு ஹிந்தியில் ஏதோ எழுதியிருந்தான். நான் உடனே பதில் கொடுத்துட்டேன், ஹிந்தி தெரியாது போடா. இனிமே யாராவது வந்து நம்மளை ஹிந்தி படிக்க வேணும்னு சொன்னாங்கன்னா நீங்கள் சொல்லணும், உங்களுக்கு ஓட்டு கிடையாது போடா, சொல்லுவதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். இந்த மக்களவை தேர்தல் மிக மிக முக்கியமான தேர்தல். இந்த தேர்தலில் பாஜக மீண்டும் வெற்றி பெற்று மாநிலங்களுடைய அதிகாரங்கள் அனைத்தையும் பறிச்சிடுவாங்க. மாநில மொழிகளை அழித்து ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே உணவு என்று இந்தியாவுடைய அந்த பன்முக தன்மத்தையே சதைச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்தியை ஏற்றுக்கிட்டதுனால தான் பல மாநிலங்களில் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு மொழி உண்டு, தாய்மொழி உண்டு.
பீகாரில் பீகாரின்னு ஒரு மொழி உண்டு, அவங்களோட மொழி உண்டு. ராஜஸ்தானில் ராஜஸ்தானின்னு ஒரு மொழி உண்டு. குஜராத்தில் குஜராத்தின்னு ஒரு மொழி உண்டு, இருந்தது. அதே போல் மராத்தி, இப்படி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு மொழி இருந்தது. எப்படி தமிழ்நாட்டுக்கு தமிழ் இருக்கோ, கேரளாவில் மலையாளம் இருக்கோ, ஆந்திராவில் தெலுங்கு இருக்கோ. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பீகாரி, ராஜஸ்தானி, குஜராத்தி, மராத்திலாம் இந்தியை திணிச்சு அந்த மொழிகளையே அழிச்சிட்டாங்க. இப்போ அந்த மாநிலத்தில் ஹிந்தி தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஹிந்தியையும் சமஸ்கிருதத்தையும் திணிக்க நீங்கள் எவ்வளவு முயற்சித்தாலும் அது தமிழ்நாட்டில் நடக்கவே நடக்காது. ஏன்னா இது பெரியாருடைய மண், ஏன்னா இது முத்தமிழர் கலைஞருடைய மண், பேரறிஞர் அண்ணாவுடைய மண். மிக முக்கியமாக நான் சொல்வது, இங்கே நடைபெற்று கொண்டிருப்பது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் ஒரு மாபெரும் தலைவருடைய திராவிட மாடல் ஆட்சி. இது உங்களைப் போல தவழ்ந்து வந்த ஆட்சி கிடையாது. கடைசி திமுக காரன் உயிரோடு இருக்கிறவரை, இந்த மண்ணில் கருப்பு சிவப்பு கொடி பறக்கிறவரை, அண்ணா மீதும் கலைஞர் மீதும் கழக தலைவர்கள் மீதும் பற்று வைத்திருக்கக்கூடிய கழகத்துடைய கடைசி உடன்பிறப்பு இருக்கின்றவரை பாஜகவுடைய அந்த எண்ணம் இங்கே பலிக்கவே பலிக்காது. இந்த தேர்தல், எம்பி தேர்தல் இன்னும் ஒரு 55 நாட்கள் தான் இருக்கு. இன்னும் ஒரு 2-3 நாட்களில் அறிவிப்பு வந்துடும் சொல்றாங்க. எனவே மிக மிக முக்கியமான தேர்தல். நிதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம வெறும் நாடாளுமன்ற தேர்தல், எம்பி தேர்தல் தான், பிரதமர் தேர்தல் தான் அப்படின்னு விட்டுறக்கூடாது. மிக முக்கியமான தேர்தல். இந்த தேர்தலுடைய வெற்றி அடுத்த 2026 தேர்தலில் எதிரொலிக்கும். மக்கள் தயாராக இருக்கிறாங்க. நம்முடைய தலைவர் மேலே மிகுந்த நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. நல்ல பணிகள் எல்லாம் செஞ்சுருக்கிறோம், நலத்திட்ட உதவியெல்லாம் செஞ்சுருக்கிறோம், தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றிருக்கிறோம். மக்கள் தயாராக இருக்காங்க. நம்ம தான் ஒற்றுமையோடு இருந்து நம்முடைய சாதனைகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அந்த மிகப்பெரிய வெற்றியை நாம் தேடி கொடுக்குறோம். அதற்கு கழக நிர்வாகிகள் நீங்கள் அத்தனை பேர் ஒற்றுமையோடு இருந்து அந்த தேர்தல் பணியை ஆற்றணும்னு நான் கேட்டுக்கொள்கின்றேன். 2021 தமிழ்நாட்டை பாசிஸ்டுகள் அடக்கி வைத்த அடிமைகளை விரட்டணும். 2024 பாசிஸ்டுகளை, அடிமைகளுடைய ஓனர்ஸையும் சேர்ந்து துரத்தி அடிப்போம். ஹிட்லருடைய தோல்வி ஸ்டாலினிடம்தான் என்ற வரலாற்றை மீண்டும் ஒரு முறை நிரூபிப்போம். 2024 மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணி வெல்ல செய்வோம். மொழிப்போர் தியாகிகளுடைய புகழ் ஓங்கட்டும். அவர்களுக்கு என்னுடைய, நாம் அனைவருடைய வீர வணக்கத்தை செலுத்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைக்கு நாடு முழுவதும் எல்லா நகரங்களிலும் இயக்கத்தின் சார்பில் இன்றைக்கு மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துகிற பொதுக்கூட்டம் இன்றைக்கு மிகச்சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆக இந்தி திணிப்பை எதிர்த்து தமிழ் மொழியை பாதுகாத்திட வேண்டும் என்பதற்காக 1938 ஆண்டு முதல் 65 ஆண்டு வரை நாங்கள் தியாகத்திற்கு தீ வைத்துக் கொண்டும், நஞ்சறிந்தியும், துப்பாக்கி சூட்டுக்கு பலியாகியும் கிட்டத்தட்ட 66க்கும் மேற்பட்ட தியாகசீலர்கள் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டதை யாரும் மறுக்க முடியாது. இன்றைக்கு அதனுடைய தொடர்பாக அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துகிற நாளாக இந்த நாளை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஆண்டுதோறும் ஜனவரி 25ஆம் தேதி இந்த நிகழ்ச்சியை நாம் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். 1938ஆம் ஆண்டு சென்னை ராஜதானியினுடைய முதல்வராக இருந்த, பிரதமராக இருந்த ராஜாஜி அவர்கள் அதாவது எல்லா பள்ளிகளிலும் இந்தியை கட்டாயமாக படித்தே ஆக வேண்டும் என்று சட்டம் போட்டார். இதை எதிர்த்து மறைமலை அடிகள், பட்டுக்கோட்டை அழகிரி, சோமசுந்தர பாரதி, தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, திருவிக போன்ற தமிழறிஞர்கள் நாடு முழுவதும் ரயில் மறியல் போராட்டம், அதாவது சாலை மறியல், கதவடைப்பு போராட்டம், கண்டன பொதுக்கூட்டங்கள், இப்படி பல்வேறு போராட்டங்களை நடத்தி கிட்டத்தட்ட 22 ஆண்டுகளிலே 66க்கும் மேற்பட்ட தியாகசீலர்கள் இந்த போராட்டத்தின் மூலமாக உயிரை மாய்த்திருக்கிறார்கள். அப்பேற்பட்ட தியாகசீலருக்கு அஞ்சலி செலுத்துகிற, புகழ் வணக்கம் செலுத்துகிற கூட்டம் தான் இந்த கூட்டம். நம்முடைய முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் திமுகவை பொறுத்தவரையிலும் ஆட்சியில், மத்திய ஒன்றிய அரசில் யாராக இருந்தாலும் இந்தியை திணிக்கிற போது அதை முதல் குரல் கொடுத்து தடுக்கிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்பதை யாரும் மறந்துடக்கூடாது. மொழி போராட்டத்திற்காக
சிறை சென்று 6 மாதம் சிறையில் இருந்த ஒரே தலைவர் கலைஞர் அவர்கள் மட்டும்தான். அண்ணா அவர்கள் போய் பாளையங்கோட்டை சிறையில் சென்று பார்த்து வெளியே வருகிற போது பத்திரிகையாளர் கேட்டாங்க, என் தம்பி கருணாநிதி குடியிருக்கிற அந்த பாளையங்கோட்டை சிறைச்சாலை தான் என்னுடைய யாத்திரை தலம் என்று சொன்னார் அண்ணா அவர்கள். செம்மொழிக்கு, இந்த தமிழ் மொழிக்கு செம்மொழி அங்கீகாரத்தை பெற்று தந்த தலைவர். ஆக தமிழ் மொழிக்கு பாதுகாப்பாக இருக்கிற, தமிழ் மொழிக்கு ஏதாவது பங்கம் வந்தால் அதை எதிர்க்கிற துணிச்சல் இருக்கிற ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. ஆக அப்பேற்பட்ட இந்த மொழிக்காக உயிர் தியாகம் செய்திருக்கிற ஒரே கட்சி நம்ம கட்சி தான். அதுவும் தமிழ் மொழிக்கு தான். உலகத்தில் வேறு எந்த மொழிக்கும் யாரும் இறந்த போல உயிர் தியாகம் செய்து நம்ம மொழிக்கு தான் உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள். ஆக அப்பேற்பட்ட தியாகஸ்தர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவோம். இன்னைக்கு இந்தியாவை பொறுத்தவரையிலும் அரசியல், அதாவது நாடாளுமன்ற தேர்தல் சூடு பிடித்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும், கடந்த 10 வருஷமா அதிமுகவை சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டை பாழாக்கிட்டு போயிட்டாங்க. கொள்ளை அடிச்சுட்டு எந்த பணியும் நடைபெறாமல் முடங்கி போன ஒரு செத்து போன ஒரு ஆட்சி 10 வருஷம் நடந்தது. கஜானாவே காலி ஆக்கிட்டு போயிட்டாங்க. நம்முடைய ஒப்பற்ற தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் தேர்தலுக்கு முன்பாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இன்னும் திட்டங்களை செய்வோம் என்று தேர்தல் வாக்குறுதி தந்தார். நிதி நெருக்கடி இருந்த போதும் அதை சமாளித்து தேர்தல் வாக்குறுதி தந்த அந்த திட்டங்களில் 90% திட்டங்களை தீட்டி இன்றைக்கு நாட்டு மக்களின் பேரன்பை பெற்றிருக்கிற ஒரே முதல்வர் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் மட்டும்தான். எல்லா திட்டத்தையும் செய்துட்டோம். பின்னால் நம்முடைய இளந்தலைவர் அவர்கள் உரையாற்ற இருக்கிறார். அதுக்கு நான் போக விரும்பல. நான் கேட்கறது என்னன்னா, இன்னைக்கு யாரும் அதிமுக பற்றி அவனும் பேசுறது கிடையாது. போன 10 வருஷம் கொள்ளடிச்சிட்டு போனால் எவ்வளோ எப்படின்னு தெரியும் உங்களுக்கு. ஆனால் இன்னைக்கு எதிர்கட்சி எல்லாமே நம்மளை தான் விமர்சனம் பண்ணுறானே தவிர அதிமுகவை பற்றி மற்றவனை பற்றி யாரும் விமர்சனம் பண்ணுறதே கிடையாது. வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது சின்ன தப்பு போய் கூட எல்லாம் மாட்ட போகிறோன்னு பார்த்துட்டு இருக்கிறானுங்க. நம்மளை பற்றி தான் விமர்சனம் பண்ணுறான். தலைவரை பற்றி, நம்ம இளைஞர் அணி செயலரை பற்றி, கட்சியில் இருக்கிற முன்னோடிகளை பற்றி இதை தான் தப்பாக விமர்சனம் பண்ணுறாங்க. என்ன காரணம்? எரிச்சல். நம்ம ஆட்சி எப்படின்னா ஒழிச்சிடணும், இந்த ஆட்சிக்கு கட்டப்பேர் ஏற்படுத்துறோன்னு கங்கணம் கட்டின்னு சுற்றிட்டு இருக்கிறானுங்க. அதனால் நம்மளாம் எச்சரிக்கையோடு பணியாற்றிட வேண்டும். இன்னைக்கு பிஜேபி ஆட்சியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாடு முழுவதும் எல்லா மாநிலங்கள்லையும் எஃப்எம்லேருந்து டிவிலேருந்து 10 நிமிஷத்துக்கு ஒரு செய்தி வெளியிடுறாங்க, விளம்பரப்படுத்துகிறாங்க. எல்லா மொழியிலையும் அந்தந்த மாநிலங்களில் என்ன சொல்கிறாங்க? அவங்க 10 கோடி பேருக்கு கேஸ் இணைப்பு கொடுத்தேன்னு சொல்கிறாங்க விளம்பரத்தில். நாங்கள் 2006-11 தலைவர் கலைஞர் அவர்கள் ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் இலவச கேஸ் அடுப்பு தந்த தலைவர் கலைஞர் அவர்கள். இப்போதான் 10 வருஷமா ஆட்சி இருந்தவங்க 10 கோடி பேருக்கு நாங்கள் கேஸ் இணைப்பு தந்திருக்கிறோன்னு பெருமையாக டிவியில் விளம்பரப்படுத்துகிறாங்க. பார்த்தீங்களா இல்லையா? இதெல்லாம் நீங்கள் பொதுமக்களுக்கு சொல்லணும். அது மாதிரி காப்பீட்டு திட்டத்தில் 31 கோடி பேருக்கு காப்பீட்டு, 140 கோடி மக்கள் இருக்கிறது இந்தியாவில். 10 கோடி பேருக்கு தான் கேஸ் அடுப்பே கொடுத்துருக்காங்க, கேஸ் இணைப்பே கொடுத்துருக்காங்க. கலைஞர் காப்பீடு திட்டம் 2006-11 மொத்த பேருக்கு கொடுத்துட்டோம். அந்த காப்பீடு திட்டத்தின் மூலமாக லட்சக்கணக்கான ஏழைகள் இன்றைக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கிற தலைவர் தான் நம்ம தலைவர் திமுக. ஆனால் இவங்க 2018 ஆரம்பித்து 31 கோடி பேருக்கு தான் இந்தியா முழுவதும் கொடுத்துருக்குறாங்க காப்பீட்டு திட்டத்தில். அதை பெருமையாக விளம்பரப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, 14 கோடி பேருக்கு வீடுகளுக்கு இணைப்பு, குடிநீர் இணைப்பு கொடுத்தோன்னு சொல்கிறாங்க. தலைவர் கலைஞர் அவர்கள் 1970ஆம் ஆண்டு ஒட்டுமொத்த கிராமத்திற்கும் குடிநீர் இணைப்பு தரணும்னு சொல்லி குடிநீர் வடிகால் வாரியத்தை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் எல்லா கிராமத்திற்கும் வாட்டர் டேங்க் கட்டி பாதுகாக்கப்பட்ட குடிநீர் தந்த ஆட்சி திமுக ஆட்சி, கலைஞர் ஆட்சி. மறந்துடக்கூடாது. இன்னைக்கு மோடி வீடுன்னு மோடி வீட்டை காமிச்சிட்டு இருக்கிறாங்க. இவங்க ஒரு வீட்டுக்கு மானியம் கொடுக்குறதே 1.5 லட்சம் தான். ஆனால் நம்ம 7 லட்சம் கொடுக்குறோம். அடுக்கு மாடி வீட்டில் வராங்கல்ல, இலவச வீடு கொடுக்குறோம்ல, அதுக்கு ஒன்றிய அரசு கொடுக்குற பணம் எவ்வளோன்னா உதவி 1.5 லட்சம் தான். நம்ம கொடுக்குற பணம் 7 லட்சம். இதுவரை எந்த திட்டத்துக்கும் 7 லட்சம் மானியம் கொடுக்குற திட்டமே கிடையாது. இதில் தான் கொடுக்குறோம்.
70லேயே அடுக்குமாடி வீடு சென்னையில் குடிசையெல்லாம் அப்புறப்படுத்திட்டு இனி சென்னையில் மட்டும் 1,60,000 வீடு இருக்குதுன்னு சொன்னா அந்த வீடை கட்டித்தந்த தலைவர் கலைஞர் இல்லையா? அது மாதிரி அன்னை தொகுப்பு வீடு கட்டி தந்தது கிராமங்களில் தலைவர் தான். ஆனால் இவங்க என்ன சொல்றாங்கன்னா 50 லட்சம் பேருக்கு தான் வீடே கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு ஒரு விளம்பரம் கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன காரணம்? தேர்தல் நெருங்கி போச்சு. இதெல்லாம் இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி தமிழ்நாட்டில் இருக்கிற ஏழை தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திய அரசு திமுக அரசு, கலைஞர் அரசு, இப்போது இருக்கிற நம்முடைய தளபதி அரசு என்பதை நீலாம் மறந்துடக்கூடாது. அதனால இன்னும் 2-3 மாசம், இன்னொரு 2 மாசம் 1.5 மாசம் தேர்தல் வரப்போகுது. வருகை தந்திருக்கிற நம்முடைய இயக்கத்தோழர்கள்லாம் பொறுப்போடு பணியாற்றிட வேண்டும். நம்முடைய வேகத்தை இன்னும் அதிகப்படுத்தணும். கடந்த நாடாளுமன்ற தேர்தல் எப்படி மிகப்பெரிய வெற்றியை நாம் பெற்றோமோ அதே வெற்றியை இந்த தேர்தலிலும் பெற வேண்டும். அதற்கு இன்றையிலிருந்தே நம்முடைய பணியை தொடங்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டு, ஆக இந்த நிகழ்ச்சியை 4 நாட்களுக்கு முன்னாக தான் நம்முடைய தலைமையில் அறிவித்தாங்க. மாநாடுக்கு போயிட்டு முந்தான தான் நம்ம 4 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னே தான் வந்தோம். கழக நிர்வாகிகளுக்கு ஃபோனில் தான் சொன்னோம் இந்த நிகழ்ச்சி நடக்குது, எல்லாம் நான் வரணும்னு சொல்லி. ஆக இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்டம் முழுவதும் வருகை தந்து இந்த நிகழ்ச்சியை பெருமைப்படுத்தியிருக்கிற ஒட்டுமொத்த கழக நிர்வாகிகளுக்கும் இயக்கத்தோழர்களுக்கும் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் என்னுடைய நன்றியை இந்த நேரத்தை தெரிவித்துக் கொண்டு, உதயாவை பற்றி சொல்லணும்னு சொன்னால் இந்தியாவில் எவ்வளோ மாநில கட்சிகள் தேசிய கட்சிகள் இருக்குது. ஆனால் ஒரு மாநில கட்சிக்கு 40 லட்சம் இளைஞர் உறுப்பினராக சேர்த்து இன்றைக்கு இயக்கத்தை கட்டுக்கோப்போடு இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிற இளந்தலைவர் தான் நம்முடைய உதயா அவர்கள். அது மட்டும் இல்லை, கலைஞரை போலவே கலைஞருக்கு எப்படி நம்முடைய மாண்புமிகு தலைவர் தளபதி அவர்கள் ஆட்சி நடத்துறதுக்கும் கட்சி நடத்துறதுக்கும் பக்கபலமாக இருந்து கட்சி ஆட்சி நடத்தினாரோ அதே போலவே நம்முடைய மாண்புமிகு தலைவர் தளபதிக்கு கட்சி நடத்துவதற்கும் ஆட்சி நடத்துவதற்கும் உறுதுணையாக இருந்து பக்கபலமாக இருந்து இன்றைக்கு ஆட்சியையும் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். ஆக எங்களுடைய இளந்தலைவர் அவர்களே, உங்களுடைய வழியிலே நாங்கள் நடப்போம். வருகின்ற காலங்களில் உங்கள் வழியில் இந்த இயக்கத்தை மேலும் மெருகேற்றி வலிமைப்படுத்தி வருகின்ற தேர்தலில் உங்களுடைய பாதையில் மிகப்பெரிய வெற்றியை நாங்கள் ஏற்படுத்தி தருவோம் என்று இந்த நேரத்தில் உறுதியை உங்களுக்கு செலுத்தி வருகை தந்து பெருமைப்படுத்திய இளந்தலைவருக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் மீண்டும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.